ஜெயந்திக்கு இப்படி ஆகும் நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுக்கு என்ன பண்ண முடியும்? டாக்டர் தான் செக் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. சூர்யா, அம்மா இன்னைக்கு ஒரு நாள் அப்சர்வேஷன்ல இருக்கட்டும். அப்படி முடியலனா இமிடியேட்டா அவங்கள ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணிரலாம். டோன்ட் வரி, எல்லாத்துக்கும் இப்ப ட்ரீட்மெண்ட் இருக்கு, சரி பண்ணிரலாம். டாக்டர், அவங்களுக்கு மூச்சு திணறல் அதிகமா இருக்கு, உடனே வாங்க. வரேன் சார். நீங்க இருங்க சார், இதுக்கு மேல யாரும் உள்ள போக வேணாம். டாக்டர் கூப்பிடும் போது வந்தா போதும். அண்ணே ஒண்ணானது பயப்பட. அம்மா, உனக்கு ஒண்ணும் இல்லம்மா, உனக்கு ஒண்ணும் ஆகாதுமா. சாமான்யா, 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 சாமான்யா. சாமான்யா யாரு? உடனே உங்களை போய் கூட்டிட்டு வாங்க. அம்மா, சாமான்யா, சாமான்யா, சாமான்யா. ஆண்டி, நான் இங்கதான் இருக்கேன். உங்களுக்கு ஒண்ணும் இல்ல ஆண்டி, உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது, நான் இருக்கேன். இருப்பல்ல, கவலைப்படாதீங்க ஆண்டி, நான் கண்டிப்பா இங்கே இருப்பேன். சூர்யா, ஒரு நிமிஷம் வாங்க. சொல்லுங்க டாக்டர். இங்க பாருங்க சூர்யா, உங்க அம்மாவுக்கு நாங்க தர மருந்தை விட இந்த பொண்ணு தான் பெஸ்ட் மெடிசன் நினைக்கிறேன். இந்த பொண்ணு உங்க அம்மா பக்கத்துல இருந்து பாத்துக்கிட்டா அவங்க சீக்கிரமா குணமாயிடுவாங்க. உங்க அம்மாக்கு இதே மாதிரி திரும்ப உடம்பு சரியில்லாம போச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்க படுத்து படுக்கே ஆயிடுவாங்க, இல்லனா உயிருக்கே கூட ஆபத்தாயிடும். சோ அந்த பொண்ணை கூட இருந்து பாத்துக்க சொல்லுங்க. அம்மா, இந்தியால உனக்கு ஒரு பெரிய குடும்பம் இருக்குன்னு சொன்னேன். ஆனா நான் எனக்கு தனியாள் ஆயிட்டேம்மா. எனக்கு என்ன இப்போ இங்க யாருமே இல்லம்மா. எங்க போறது, என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியலம்மா. சாரி ஆண்டி, என்னால தானே உங்களுக்கு இப்படி ஆச்சு. நான் வரலனா நீங்க நல்லா இருந்திருப்பீங்கல்ல. அப்படியெல்லாம் இல்லம்மா, நீ மட்டும் வராம இருந்திருந்தா அந்த ஃப்ராடுக்காரி இன்னும் என்னை ஏமாத்திட்டு இருந்திருப்பா. நானும் அவளை நம்பிட்டு இருந்திருப்பேன். நல்ல வேளை நீ வந்ததாலதான் எனக்கு உண்மை தெரிஞ்சுது. சூர்யா, உட்காருப்பா. இத பாரு சூர்யா, இவதான்ப்பா உனக்கு ஏத்த பொண்ணு. இவ்வளவு மனைவியா அடையறதுக்கு நீ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும்பா. அம்மா உன்கிட்ட ஒண்ணு கேட்பேன், எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி தரியா? என்ன சூர்யா, பெத்த அம்மாக்காக இவ்வளவு பண்ணிருக்கீங்க, ஒரு சத்தியம் பண்ண மாட்டீங்களா? சூர்யா, நீ இந்த பொண்ணை நல்லா பாத்துக்கப்பா. ஆண்டி, நான் அவரை பேர் சொல்லி கூப்பிடலாம்ல? என்னம்மா நீ, இந்த காலத்து பொண்ணு நீ, உனக்கு எப்படி பிடிச்சிருக்கோ நீ அப்படியே கூப்பிடலாம். பாத்தியாடா, எவ்வளவு வெள்ளந்தியான பொண்ணா இருந்தா இதெல்லாம் பெரியவங்க கிட்ட கேட்டுட்டு இருக்கா. என் ஃப்ரெண்டு உன்னை நல்லா வளர்த்திருக்காமா. சூர்யா,
ஹாய் டாட். Hi Sam. You and Surya got engaged in Indian style. I heard about it. I'm very happy about it. I told this happy news to your mom. She reacted immediately. I think she is very happy about that. Sam, you soon get married to Surya and bring your mother's family here. If it happens such a way, she will get well soon. I have the confidence. And send your engagement photos immediately. I will show to your mom. She will improve faster. That's a better way. Sam, what happened? Why are you silent? Sam? Sam? Nothing, Dad. I'm a little busy. I'll catch you later. Take care of you and Mom. Okay, bye. Take care, Sam. Bye, Dad. அப்பா, சாரிப்பா. நீங்க சொன்னதெல்லாம் நடக்கணும்னு தான் நான் இவ்வளவு நாள் காத்திருந்தேன். இனிமே நடக்குமான்னு தெரியலப்பா. என் மேல நீங்க நம்பிக்கை வச்சிருக்கீங்க, ஆனா அதை என்னால காப்பாத்த முடியல. என்ன மன்னிச்சிருங்கப்பா. துளசி செடி எங்க தானே வச்சிருந்தேன், எங்க போச்சு? இது எங்க அம்மா. என்கிட்ட வச்சுக்கிட்டா இதான் நடக்கும். ஓடி. இது வெறும் துளசி செடி மட்டும் இல்ல, இனிமே இதுதான் உன்னோட அம்மா. ஏதோ எங்கோ சிலுக்குது, இதயத்தின் ஓசை எனக்கு இங்கே ஒலிக்குது. உசுரோ தவிக்குது, பறவா தடுக்குது, கூட்ட விட்டு பறந்த பறவை சேர துடிக்குது. பிரிஞ்சது ஒன்னா கூடுமோ, செதஞ்சது என்னால் மாறுமோ, எங்க சூரிய வம்சம் மீண்டும் சேருமோ? அம்மா, உனக்கு ஒண்ணும் ஆகாதம்மா. இந்த துளசி செடி இல்ல, என் அம்மாவை நான் சேவ் பண்ணாம விட்டுட்டேன். உன்னை அந்த ராட்சசி உடைச்சிட்டா. என்ன மன்னிச்சிருமா. இப்போ நீயும் நானும் எந்த சப்போர்ட்டும் இல்லாம தனியா நிக்கிறோம். சாம், சாம் நில்லு சாம்.
அச்சோ சாம் நில்லு சாம். சாம் நில்லு சாம். சாம் 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 ப்ளீஸ் சாம் நில்லு சாம். குட் பை சொல்ல வந்தியா சந்துரு? குட் பை சொல்றதா இருந்தா வீட்லயே சொல்லியிருப்பேன். இவ்வளவு தூரம் உன்னை தேடி வந்திருக்க மாட்டேன். உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். வா வீட்டுக்கு போலாம். எந்த வீட்டுக்கு? என்ன சாம் இப்படி கேக்குற? நம்ம வீட்டுக்கு தான். இனிமே அந்த வீட்டுக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல. நீயா இப்படி பேசுற சாம்? அந்த வீட்ல இருக்கிறவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவ நீ இப்போ சம்பந்தம் இல்லைன்னு சொல்ற? சும்மா சுத்திக்கிட்டு இருந்த என்ன? மனுஷனா ஒரு லட்சியம் வேணும். அந்த லட்சியத்துக்காக போராடணும். என்ன கஷ்டம் வந்தாலும் அதை அடையாம விடக்கூடாதுன்னு எனக்கு அட்வைஸ்லாம் பண்ண. இப்ப என்னாச்சு உனக்கு சாம்? ஏதோ லட்சியம் அது இதுன்னு பேசுன, அது நிறைவேறிடுச்சா? அது நிறைவேறாம இங்க இருந்து எங்க போற? உன் கோலை நீ அடைஞ்சிட்டியா? எனக்கு மட்டும் அட்வைஸ் பண்ணிட்டு உன் கோலை நீ ரீச் பண்ணாம பேக் அடிச்சா என்ன அர்த்தம் சாம்? ஏன் ஊருக்குலாம் தான் உபதேசமா? நீ ஃபாலோ பண்ண மாட்டியா? சந்துரு, நான் எல்லாரையும் ஏமாத்திட்டேன். அதனால அங்க இருக்கிற யாருக்கும் என்ன பிடிக்கல. என்னால சின்னத்த மனசு உடைஞ்சு போயிட்டாங்க. நான் திரும்ப வந்தா அவங்க ரொம்ப வேதனைப்படுவாங்க. எல்லாரையும் கஷ்டப்படுத்திட்டு என்னால அங்க வர முடியாது. சாம் என்ன இவன்? நான் ஒருத்தி பக்கத்துல இருக்கேன், கண்டுக்கவே மாட்டேங்கிறான். அவ போனதுல இருந்து எதையோ பறி கொடுத்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். அப்படி எதை பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கான்? என்ன எஸ்ன்னு போட்டிருக்க? எஸ்னா சூர்யாவா இல்ல அந்த பொண்ணு சமந்தாவா? இவன் இப்படி ஃபீல் பண்றத பார்த்தா கண்டிப்பா அவ போட்ட ரிங்கா தான் இருக்கும். சூர்யா, அந்த ரிங் யார் போட்டது? யார் போட்டா உனக்கு என்ன? you're right. யார் கொடுத்தா எனக்கு என்ன? அத பத்தி எனக்கு கவலை இல்ல. ஆனா அந்த ரிங்க உன் ரைட் சைடுல இருக்கிற ரிங் ஃபிங்கர்ல போட்டிருக்க. அந்த ஃபிங்கர் ஹார்ட்டோட சம்பந்தப்பட்டது. கண்டிப்பா யாரோ ஒரு முக்கியமான ஆள் தான் போட்டிருப்பாங்க. ஆமா, இப்ப அதுக்கு என்ன? அதான் நான் வந்துட்டேன்ல. இனிமே நான் தான் உன் ஹார்ட்ல இருப்பேன். அந்த ராடுக்காரி போட்ட ரிங்க கழுத்து எரி. எனக்கு ஆர்டர் போட நீ யாரு? அதான் ஆண்டியே சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் என்ன? இது ஏன் லைஃப்? அவங்க மட்டும் டிசைட் பண்ண முடியாது. ரெண்டு பேரும் ரொம்ப டீப்பா லவ் பண்ணிட்டீங்களா? ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்க? வெறும் ரிங் மட்டும் தான் மாத்திட்டீங்களா இல்ல உங்க ரெண்டு பேருக்குள்ள வேற ஏதாவது? நீ எல்லாம் ஒரு பொண்ணா? ஏன் என்ன பார்த்தா தெரியலையா? இவ்ளோ அசிங்கமா பேசுற. This is the limit. எங்க அம்மா இப்படி இருக்காங்கன்னு பாக்குறேன். இல்லன்னா உன்னை கொன்றுப்பேன். உன் கையால சாகிறதுக்கு கூட எனக்கு சந்தோஷம்தான். ஆனா அந்த ரிங்க மட்டும் கழட்டிடு. என்னால இந்த ரிங்க கழட்ட முடியாது. உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. சூர்யா, உன் லைஃப் லாங் நான் தான் உன் கூட வாழ போறேன். அவ வெறும் பாசிங் கிளவுட்ஸ். அவளுக்காக ஏன் கூட இவ்வளவு தூரம் சண்டை போடுற? இந்தியன் பசங்கள்லாம் கொஞ்சம் லவ் பண்ண போதும் அப்படியே உருகிடுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இப்பதான் பாக்குறேன். நீ என்ன செஞ்சாலும் நடக்காது.
இல்ல சந்துரு, நீ என்ன சொன்னாலும் என் மனசு கேட்கல. நான் வெறும் பாசிங் கிளவுட்ஸ் தான். இனிமே எனக்கு அங்க வேலை இல்ல. நான் சும்மா ஜாலியா வெட்டியா சுத்திக்கிட்டு இருந்தேன். என்ன யாரும் ஏன் இப்படி இருக்கன்னு ஒரு கேள்வி கூட கேட்டதில்ல சாம். சோம்பேறியா சுத்திக்கிட்டு இருந்த என்ன நீதான் வேலைக்கு போக வச்ச. எல்லாரும் சேர்ந்து என்ன திருடன்னு சொன்னப்போ நீ மட்டும்தான் சாம் என்ன நல்லவன் நம்புன. எனக்காக உன் காதலியே தூக்கி எறிய துணிஞ்ச. இவ்வளவும் பண்ண நீ தோக்க கூடாது சாம், ஜெயிக்கணும். அதுக்காக உன் கூட நான் நிப்பேன். எதிரியா இருந்தா போராடி ஜெயிச்சிடலாம் சந்துரு. ஆனா ரிலேஷன்ஸ் கிட்ட எப்படி போராட முடியும்? எல்லாத்தையும் விட என் அம்மாவை அவமானப்படுத்தி ரொம்பவே கேவலப்படுத்திட்டாங்க சந்துரு. இனிமே நான் எப்படி அங்க இருக்க முடியும்? நான் உன்னை சொன்னா தப்பா நினைச்சுக்க மாட்டேன்ல சாம். அந்த வீட்ல எல்லாரும் உன்னை நம்பினாங்க. எஸ்பெஷலி எங்க சித்தி. அவங்க எல்லார்கிட்டயும் ஏன் மருமகன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க உன்னை எந்த இடத்துலயும் விட்டு கொடுத்து நான் பார்த்ததே இல்ல சாம். ஏன் ஆரம்பத்துல எங்க அம்மா கூட உன்னை திட்டிட்டு தான் இருந்தாங்க. பத்மாக்கா கல்யாணத்தப்போ எவ்வளவு பிரச்சனை வந்துச்சு. அப்ப கூட அவங்க உன்னை விட்டு கொடுக்கல சாம். அவங்க நினைச்ச சாம் நீ இல்லைன்னு தெரிஞ்ச உடனே அவங்களால அதை தாங்கிக்க முடியல. அதனாலதான் அப்படி பேசிட்டாங்க. ஆனா ஒரு ஃப்ரெண்டா இருக்கிறதுக்கு இது எதுவுமே தேவையில்லை. இதுதான் தேவைன்னு பார்த்து பழகுனா அது ஃப்ரெண்ட்ஷிப்பே இல்ல. ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட் ஆகிறதுக்கு வெறும் வேவ்லென்த் செட் ஆனா போதும். ஒரு ஃப்ரெண்டு கஷ்டப்படுறப்போ கூட நிக்கிறவன் தான் உண்மையான ஃப்ரெண்ட். எது நடந்தாலும் நான் உன் கூட தான் நிப்பேன் சாம். நீ இந்த வீட்டுக்கு வந்திருக்கனா கண்டிப்பா ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். அது நல்லதா தான் இருக்கும்னு எனக்கு தெரியும். ஆனா நீ எதுக்காக வந்திருக்கன்னு தான் உன்னால சொல்ல முடியல. அது ஏன்னு எனக்கு தெரியல. நானும் உன்கிட்ட அதை பத்தி கேட்க போறது இல்ல. உனக்கு எப்பவாவது என்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சுன்னா என்கிட்ட சொல்லலாம், இல்லைன்னா விட்டுறலாம். அது விஷயம் இல்ல. உன்னோட கோல் என்ன? நீ எதுக்காக இந்த வீட்டுக்கு வந்திருக்கியோ அதை நிறைவேற்றாம இந்த வீட்டை விட்டு போகாத. போகவும் நான் விட மாட்டேன். நீ என்னோட ஃப்ரெண்ட்ஷிப்பை மதிக்கிறதா இருந்தா என்னோட வா. என்னோட வந்துதான் ஆகணும். என்னோட ஆர்டர். கடைசியா கேட்கிறேன் சூர்யா, உன்னால அந்த ரிங்க கழட்ட முடியுமா கழட்ட முடியாதா? உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? நான் கழட்ட மாட்டேன், கழட்டவும் முடியாது. ஏன் உனக்கு என்ன பிடிக்கலையா? ஆமா, பிடிக்கல. ஓ, அவ்வளவு பிடிவாதமா உனக்கு? உன் கையில இருக்கிறீங்க எப்படி கழட்ட வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும். அதே உன் வாயால என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்ல வைக்கவும் தெரியும்.